அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். இங்கே சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், தேவனுடைய பிள்ளைகளை சூழ்ந்து இருக்க வேண்டிய காரியங்கள் எவைகள் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும், என்ன சூழ்ந்திருக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது என்றால், சங்கீதம் 40:12 எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. சிலருடைய வாழ்க்கையிலே தீமைகள் சூழ்ந்து நிற்கும். நம்மை சூழ்ந்து தீமைகள் இருக்கும் என்றால் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாம் இருக்க முடியும். எனவே தீமைகள் சிலரை சூழ்ந்திருக்கிறது. ஆதியாமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானா திசையிலும் இருந்து வந்து அவன் வீட்டை சூழ்ந்து கொண்டு, லோத்துடைய வீட்டை விரோதிகள் சூழ்ந்து கொண்டார்கள். சிலருடைய வீடுகளை விரோதிகள் சூழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? விரோதிகளால் சூழப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். எதிரிகளால் சூழ்ந்து இருப்பது போல எப்பக்கத்திலும் எதிரிகளும் நெருக்கமுமாய் இருந்தால் நாம் எப்படி விடுதலையாய் சந்தோஷமாய் வாழ முடியும்? 2 நாளாகமும் 18:31 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். யுத்தம் பண்ணுகிறவர்கள் எங்கும் சூழ்ந்திருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். எப்பக்கத்திலும் நம்மை சூழ யுத்தம் பண்ணுகிறவர்கள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்கிற உங்களை எதிரிகள் சூழ்ந்திருந்து போகிற வருகிற எல்லா இடமும் யுத்தத்தினால் நிறைந்திருந்தால் நாம் எப்படி விடுதலையாய் இருக்க முடியும் என்று பாருங்கள். சங்கீதம் 18:5 பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. கட்டுகள், மரண கட்டுகள் என்று இருக்கிறது, பாதாள கட்டுகள். பாதாளம் என்பது நரகம் சம்பந்தப்பட்டவை. தேவனை விட்டே மனிதனை பிரித்து அந்த பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாதாளத்தின் கிரியைகள், அவைகளின் கட்டுகள் சூழ்ந்திருந்தால் மனிதன் எப்படி விடுதலையா இருக்க முடியும்? சங்கீதம் 31:13 திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. திகில், பயத்தின் உச்சகட்டத்திற்கு திகில் என்று பெயர் வைக்கலாம். திகில், திடீர் திடீர் என்று வருகிற பயங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எதை குறித்தும் பயம். வீட்டில் இருக்கும் போது திகில் சூழ்ந்து கொள்கிறது. எதை குறித்தாலும் ஒரு பயம், ஏதோ ஒன்று நடந்து விடுமோ, ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது, ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்கிற பயங்கள், திகில் சூழ்ந்து கொண்ட வாழ்க்கை. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிற மனிதனை ஆண்டவர் எப்படி மாற்ற விரும்புகிறார்? சங்கீதம் 17:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக, பிராணனுக்கு விரோதமாய் உயிரை வேட்டையாடக்கூடியவர்கள் சூழ்ந்திருந்து உயிருக்கு பயந்து அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைமை, பிராண பகைஞர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் தேவன் அவர் கிருபை கொடுக்கிறார். அவர் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார், அற்புதம் செய்கிறார். அப்போஸ்தலர் 25:7 அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கப்படாத கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குற்றம் சாட்டுகிறவர்கள் சூழ இருந்தால், இது போன்ற சூழ்நிலைமையிலே மனிதன் தன்னை சுற்றி நிற்கிற பிரச்சனைகள் இப்படி இருந்தால் என்ன பண்ணுவது? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற சூழ்நிலைமைகள் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை அனுகூலமாக்குகிறவராய் இருக்கிறார். ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். எனவே எப்படிப்பட்ட விரோத சூழ்நிலைமைகள் இருந்தாலும் ஒருவன் தேவனை நோக்கி பார்க்கும் போது அவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தரிடத்தில் பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள். இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம், நம்மை சூழ்ந்திருக்கிற பல நெருக்கங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்திலே நெருக்கம் சூழ்ந்து இருக்கலாம். இந்த நெருக்கத்திலே என்ன செய்வது என்று பார்க்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அது அவனை அணுகாது. 1000 பேரும் 10,000 பேரும் உன் பக்கத்திலே விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மை சூழ்ந்திருக்கிற பல பிரச்சனைகள், இவைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டியதல்ல. இவைகளின் மத்தியிலும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மை இருக்கிறார். இவைகளின் மத்தியிலும் நம்மை விடுவிக்கிற தேவன் இருக்கிறார். இவைகளின் மத்தியிலும்
நம்மை தப்புவிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த சூழ்நிலைமைகளை நமக்கு அனுகூலமாய் மாற்றக்கூடியவர் நமக்கு இருக்கிறார். தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடியவர் நமக்கு இருக்கிறார். இந்த உணர்வு, இந்த சிந்தை, இந்த தன்மை நமக்குள் இருக்கும் என்றால் நாம் மகிழ்ச்சியோட பயம் இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதமான சூழ்நிலைமைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தேவன் நமக்கு சில அனுகூலமான சூழ்நிலைமைகளை தருகிறார். அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 14:20 சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கும் போது நம் ஒவ்வொருவரை சுற்றிலும் தேவ பிள்ளைகள் சூழ்ந்து இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் நம்மை சூழ்ந்திருப்பது நமக்கு தேவன் தந்த பரிசு, தேவன் தந்த ஆசீர்வாதம், தேவன் தந்த நன்மை. நம்முடைய நண்பர்களை, நம்மை சூழ்ந்து நிற்கிறவர்கள் யார் என்று பார்ப்போம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை சூழ்ந்து நிற்கிறவர்கள் யார் என்று நீங்கள் பாருங்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் நீங்கள் மாறுவீர்கள். சீசர்கள் சூழ்ந்து நிற்கையில் பவுல் எழுந்தான். பவுல் கர்த்தருக்காக ஊழியம் செய்த நிமித்தம் அவன் தாக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சிலரால் தாக்கப்பட்டு விழுந்து கிடக்கிற நிலைமையில இருக்கலாம். தேவனுக்காக செயல்பட்டு இப்பொழுது நிறுத்தி கொண்ட நிலைமையில் இருக்கலாம். தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்து விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம். இல்லை என்றால் சரீரத்திலே பலவீனப்பட்டு மனதிலே சோர்வுக்குள் வந்து பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டு விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மை சூழ கர்த்தர் தம்முடைய சீசர்களை அனுப்புகிறார். அதை எங்கே நாம் பார்க்க முடியும்? இதை தேவ சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவர்கள் சூழ்ந்து நிற்கும் போது அங்கே நடுவிலே பலவீனப்பட்டவர்கள் எழும்புகிறார்கள். தைரியம் இழந்தவர்கள் பலனடைகிறார்கள். ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்த முடிகிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண முடிகிறது. ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்ல முடிகிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க முடிகிறது. இதுதான் சபையின் ஸ்திரத்தன்மை. சபைக்கென்று தேவன் வைத்திருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம். இங்கே சீசர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். சீசர்கள் கூட்டம் இங்கே இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சூழ்ந்து நின்றவுடனே அவர்கள் எல்லாம் பார்த்த மாத்திரத்திலே விழுந்து கிடந்த தேவ மனிதன் எழுந்தான். அவன் செயல்பட தொடங்கினான். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலம் தட்டி எழுப்புகிறார். நீ எழுந்து செயல்படு என்று சொல்லி விழுந்த நிலைமையிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் அவர் ஒரு அடையாளத்தை நமக்கு தருகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க வைக்கிறார். இதெல்லாம் நம்மை தட்டி எழுப்புகிற வார்த்தைகளா இருக்கிறது. அங்கே கப்பலின் அடித்தட்டில் இருந்த யோனா தட்டி எழுப்பப்பட்டான். சூறைச்செடியின் கீழ் படுத்திருந்த எலியா தட்டி எழுப்பப்பட்டார். இப்படி எழுப்புகிறார். நீ விழுந்து கிடப்பது தேவ சித்தம் அல்ல. உன்னை கர்த்தர் இன்றைக்கு தட்டி எழுப்புகிறார். நீ நிற்க வேண்டும், நீ செயல்பட வேண்டும். நீ இப்படி இதே நிலைமையில இருந்து விழுந்து கிடக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உனக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமை பெரியது. உனக்குள் இருக்கிற தேவனுடைய கிரியைகள் பெரியது. அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவர் உன்னை தூக்கி திடப்படுத்தி அவர் நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை சூழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள். ஒரு குடும்பத்திலே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது அவர்கள் மற்றவர்களை தூக்கி எடுக்க முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை தூக்கி எடுக்கக்கூடிய அளவில் தேவன் அவர்களுக்குள் இருக்கிறார். தேவ கிருபை அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் தேவன் தம்முடைய பலனை வைத்திருக்கிறார். மற்ற மனிதர்கள் தங்கள் பலனை வைத்தே வாழ்வார்கள். இரண்டாவது, தங்கள் மன வலிமையை வைத்தே வாழ்வார்கள், அல்லது தங்கள் பண வலிமையை வைத்தே வாழ்வார்கள், அல்லது ஆள் பலனை வைத்தே வாழ்வார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவை எல்லாவற்றையும் தாண்டி தேவன் தமது பலனை கொடுக்கிறார். தமது ஆவியின் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். தம்முடைய வார்த்தையின் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஸ்திரத்தன்மை உடையவர்களாய் மாற்றுகிறார். இந்த தேவனுடைய பலன் நமக்குள் இருக்கும்போது நாம் பலவான்களாய் இருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சூழ்ந்து நிற்கிறவர்கள் யார்? யுத்த புருஷர்கள். எரிகோ கோட்டை விழுந்ததின் ரகசியத்தை இங்கே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். எரிகோ என்கிற பெரிய கோட்டை,
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள் போவதற்கு வழியிலே அது தடையாக இருந்தது. தேவன் அதை உடைக்க திட்டம் வைத்திருந்தார். இப்பொழுது என்ன சொன்னார்? யுத்த புருஷர்கள் எல்லாரும் அதை சூழ்ந்து சுற்றி வரும்படி ஆண்டவர் சொன்னார். இதே போலத்தான் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்கள், தடைகள், சத்ருவின் கோட்டைகள், நுகங்கள், போராட்டங்கள், வெள்ள பிரச்சனைகள், இவைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு யுத்த புருஷர்கள். யுத்த புருஷர்கள் எதை குறிக்கிறது? தேவனிடத்திலே யுத்த ஜெபம் பண்ணுகிறவர்கள், போராடி ஜபிக்க கிருபை பெற்றவர்கள். ஆண்டவர் தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். சிலரால் 5 நிமிடத்திற்கு மேல் ஜபிக்க முடியாது. சிலரால் ஜபத்திலே அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு பின்பு உற்சாகம் இழந்து விடுவார்கள். ஆனால் தொடர்ந்து யுத்தம் பண்ணி ஜபிக்கிறவர்களை தான் யுத்த புருஷர்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி யுத்தம் பண்ணி ஜபிக்கிறவர்கள் அந்த பட்டணத்தை சூழ்ந்து நிற்கும் போது அங்கே அந்த பட்டணம் விழுந்ததை பார்க்கிறோம். இதே போல இரண்டாவது நம்மை சூழ்ந்து நிற்க வேண்டியவர்கள் யார்? நமக்காக ஜபிக்கிறவர்கள், யுத்த புருஷர்கள். ஒவ்வொரு சபையிலும் தேவன் ஊழியக்காரனை யுத்த புருஷனாய் வைத்திருக்கிறார். சபையில் உள்ள தலைவர்களை யுத்த புருஷர்களாய் வைத்திருக்கிறார். அந்தந்த ஊழியங்களை பொறுப்பெடுக்கிறவர்களை யுத்த புருஷர்களாய் வைத்திருக்கிறார். பிறருக்காக போராடி ஜபிக்க கிருபை பெற்றவர்களை யுத்த புருஷர்களாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜபம் பண்ண முடியாதவர்கள், அவர்கள் யுத்தத்திலே பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் தனித்து ஜபிக்க முடியாது. அவர்களுக்கு ஜபிக்க ஆசை இருக்கும், ஜபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சத்ரு அவர்களுடைய பிடியை அவன் வைத்திருப்பான். ஜபிக்க இவர்கள் நினைக்கும் போது தடை உண்டு பண்ணி விடுவான். ஜபிக்க நினைக்கும் போது வேறு பிரச்சனைகள் பக்கம் மனதை திசை திருப்பி விடுவான். ஜபிக்க தீர்மானிக்கும் போது வீட்டிலே சிலர் மற்றவர்களை அனுப்பி அவர்கள் நேரத்தை எல்லாம் எடுத்து விடுவான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி வருகிறவர்கள் தான் யுத்த புருஷர்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், யுத்த புருஷர்கள் என்கிற பெயர் உங்களுக்கு பொருந்துமா என்று நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம் ஒவ்வொருவரும் யுத்த புருஷர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தால் தான் எரிகோ போன்ற தடைகள் உடையும். அந்த தடைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில தடைகள் உடைய வேண்டும் என்றால், குடும்பத்தில் இருக்கிற சில நுகங்கள் உடைய வேண்டும் என்றால், நீங்கள் யுத்த புருஷர்களாய் மாற வேண்டும். அவர்கள் காத்திருக்கிறவர்களுக்கு அந்த பலனை கர்த்தர் தருகிறார். அது மாத்திரமல்ல, ஜபங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் போது, தேவ சபையில் உள்ள ஜப கூட்டங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் போது அந்த பலன், தேவனுடைய பலன் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அது நம்மை வித்தியாசமான யுத்த புருஷர்களாய் மாற்றுகிறது, சிறந்தவர்களாய் மாற்றுகிறது. அதிகாலையிலே இருட்டோட எழுந்து ஜபிக்கிறவர்கள் யுத்த புருஷர்களாய் மாறுவார்கள். இரவிலே ஜபிக்கிறவர்கள் யுத்த புருஷர்களாய் மாறுவார்கள். நாள் முழுதும் ஜபிக்கிறவர்கள் யுத்த புருஷர்களாய் மாறுவார்கள். உபவாசித்து ஜபிக்கிறவர்கள் யுத்த புருஷர்களாய் மாறுவார்கள். ஜபத்திலே ஈடுபாடு இல்லாதவர்கள் பலவீனப்பட்டவர்கள். சரீரத்திலே ஒருவேளை அவர்கள் பலமுள்ளவர்களாய் இருக்கலாம். உள்ளான மனுஷனிலே, உள்ளான மனுஷனுக்கு விரோதமாய் ஏதாகிலும் சோதனைகளும் பாடுகளும் வரும்போது அவர்களால் நிற்க முடியாது. விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனைகள் வரும்போது அது அவர்களை மேற்கொண்டு விடும். ஆனால் நாம் யுத்த புருஷர்களாய் இருந்தால் தடைகள், எரிகோ போன்ற தடைகள் வந்தாலும் அவைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யுத்த புருஷர்கள் நம்மை சூழ்ந்து நிற்க வேண்டும். நமக்காக ஜபிக்கிறவர்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் சபையிலே வைத்திருக்கிறார். இந்த சபையில ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் தினமும் ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. இந்த ஜபங்கள் ஜனங்களை கட்டி எழுப்புகிறது, குடும்பங்களுக்குள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த ஆசீர்வாதத்திற்கு உகந்தவர்களாய் மாறுவதற்கு ஜபங்கள் தேவை. எனவே இரண்டாவது, யுத்த வீரர்கள் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 5:12 வாசிக்கும் போது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு யாரை ஆசீர்வதிக்க வேண்டும், யாரை ஆசீர்வதிக்க கூடாது என்று தெளிவாக அவருக்கு தெரியும். எல்லாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஏசா, யாக்கோபு 2 பேர் ஒரு தாயின் வயிற்றிலே இரட்டை பிள்ளைகளாய் பிறந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் அதிலே ஏசா என்பவனை வெறுத்தார். ஏன் அவனை வெறுத்தார்? அவன் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். தன் பலனை நம்பி தன் பலத்தினால் வல்லவனாயிருந்தான், வனசஞ்சாரியாயிருந்தான். அவன் வீட்டிலே குடியிருப்பதில்லை, வனத்திலே சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். எனவே அவன் மேல் தேவனுக்கு பிரியமில்லை. யாக்கோபு என்கிறவன் குணசாலியாயிருந்தான், கூடாரவாசியாயிருந்தான். அவன் மேல் தேவனுக்கு பிரியம் வைந்தது. தேவனோடு வாசம் பண்ணுகிறவர்கள், தேவனோடு வாசம் பண்ணுகிறவர்கள் தெய்வீக குணமுடையவர்களாய் இருப்பார்கள். மனத்திலே உள்ள மிருகங்களோடு சஞ்சரிக்கிறவனுக்கு அந்த குணம்தான் இருக்கும்.
இதே போலத்தான் தேவ சமூகத்திலே தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது நம்மேல் தேவன் பிரியப்படுவார். எனவே நீதிமானை ஆசீர்வதித்து ஒரே குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் மேல் கர்த்தர் பிரியப்படலாம். ஒரு நபரை கர்த்தர் வெறுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திலே குடியிருக்கிறவர்களாய் குணசாலியாய் மாறும்போது அவர் நம்மேல் பிரியப்படுகிறார். தன் பலனை நம்புகிறவன், தன் மனதை நம்புகிறவன், தன்னைத்தான் நம்புகிறவன் அவன் தேவ பலனை பெற முடியாது, தேவனுடைய ஒத்தாசையை பெற முடியாது. ஆனால் தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிறவன், தேவனை சார்ந்து கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அவனை ஒரு கேடகத்தினால் கர்த்தர் சூழ்ந்து கொள்கிறார். மூன்றாவது நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. கேடகம் என்பது எதிரிகள் நமக்கு விரோதமாய் அம்புகளை ஆயுதங்களை வீசும்போது தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். நம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இப்படிப்பட்ட காருண்யத்தை கேடகத்தை போல நம்மை சூழ்ந்து கர்த்தர் வைத்திருப்பதினால் அந்த காருண்யத்துக்குள் இருக்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரியவர்களாய் மாறுவார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பெரியவர்களாய் மாற வேண்டுமா? உங்கள் சமுதாயத்திலே, உங்கள் குடும்பத்திலே, இந்த உலகத்திலே நீங்கள் பெரியவர்களாய் மாற வேண்டுமா? கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அந்த காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. கர்த்தரை சார்ந்து கொள்கிறவனை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். அது நம்மை சூழ்ந்து நிற்கும் போது இந்த உலகத்தில இருந்து வருகிற சத்துரு வீசுகிற அக்கினி ஆஸ்திரங்கள், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம், இப்படிப்பட்ட தீமைகள் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் இந்த கேடகத்தை அது தாண்ட முடியாது. ஏனென்றால் இது தேவனுடைய கரத்தில் இருக்கிற கேடகம். தேவன் தம்முடைய கேடகத்தால் நம்மை சூழ்ந்து ஒரு பக்கத்தில் மாத்திரமல்ல நம்மை எல்லா பக்கத்திலும் சூழ்ந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடகத்தை தேவன் நமக்கு தருகிறார். இந்த கேடகம் எப்பக்கத்திலும் நம்மை அது சூழ்ந்து பாதுகாக்கிறபடினால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு பாக்கியம் பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்கள். இந்த கேடகம் ஒவ்வொருவரை சூழ வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை சூழ கர்த்தர் ஒரு கேடகத்தை வைத்திருக்கிறார். இந்த கேடகம் உங்களை பாதுகாக்கும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும். ஸ்தோத்திரம். நம்முடைய சந்ததியை பாதுகாக்கும், இந்த சபையை பாதுகாக்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாக்கிறது. இப்படியாக தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. சங்கீதம் 32:10 வாசிக்கும் போது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அநேக வேதனை பட்டு கொண்டே இருப்பான். வேதனை பட்டு 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 அவன் வாழ்க்கையே பட்டு போய் கொண்டிருக்கும். ஆனா கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். கிருபை எப்படி பெற்றுக்கொள்வது? கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். தேவனை நீ நம்புனா, ஸ்தோத்திரம், நமக்கு இருக்கிற மற்ற எதையும் சார்ந்திராதபடி யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறீர்களோ அவர்களை சூழ கர்த்தர் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு காட்டுகிற ஒரு இரக்கம் தான் கிருபை. இந்த கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? தம்மை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தரை நம்புவீர்கள் என்றால் உங்களை சூழ்ந்து கொள்ளும் தேவ கிருபை, உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும் தேவ கிருபை. எனவே தேவனுடைய கிருபை இருக்கின்றபடினால் நாம் என்றென்றைக்கும் வாழ்ந்து தலைத்த ஆசீர்வாதமாய் இருப்போம். கர்த்தருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. கர்த்தருடைய கிருபை வான அளவுக்கு உயரமாய் இருக்கிறது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. என்றும் உள்ளது. அந்த கிருபை வேணும்னா அவரை நம்புகிறவங்களுக்கு அது கிடைக்கும். சோத்திர. சிலர் கர்த்தரை நம்ப மாட்டார்கள். தங்கிட்ட இருக்கிற பணத்தை நம்பிக்கொண்டு இருப்பார்கள். ஒரு நாள் அந்த பணம் வீணா செலவாகி போய்விடும். சிலர் மனிதர்களை நம்புவார்கள். இவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்களுக்கு ஒரு சிறிய பிரச்சனை வந்தால் அவர்களால் உதவி செய்ய முடியாது. ஆனால் இது எல்லாவற்றை விட சர்வ வல்லவர் அவரை நம்புகிறவர்களுக்கு அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நம்ம எங்க போனாலும் நம்மை சூழ்ந்து ஒரு கிருபை இருந்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை நம்மை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய கிருபையை கர்த்தர் அதிகமாய் தருகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய கிருபை என்று நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக 142ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். நீர் எனக்கு தயை செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள்.
சீசர்கள் சூழ்ந்து கொள்வார்கள் முன்பு பார்த்தோம். இது அடுத்து வளர்ந்து 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 நீதிமான்களா மாறின முதிர்ச்சியானவர்கள் நம்மை சூழ்ந்து நிற்பார்கள். நமக்கு ஆலோசனை கொடுக்க நமக்கு மேல வளர்ந்தவர்கள் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். நமக்கு தகப்பன் போன்றவர்கள் தேவை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 10,000 உபாத்தியாளர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு தயை செய்யும் போது நம்மை சூழ்ந்து நீதிமான்கள் இருப்பார்கள், தகப்பன்மார் போன்ற அநேகர் இருப்பார்கள். நல்ல ஆலோசனை சொல்லி, முதிர்ச்சியான ஆலோசனை சொல்ல ஆள் இருக்கும். சிலர் பாருங்க, ஆலோசனை சொல்லியே அவன் அநேகருடைய வழி தீமையான பாதையில போயிடும். அவர்கள் தவறான வழிகாட்டிகளாய் இருப்பார்கள். ஆனால் இங்கே நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். ஸ்தோத்திரம். நம்மை சூழ முதிர்ச்சியானவர்கள் இருந்து அவர்களுடைய ஆலோசனை, ஆவிக்குரிய முதிர்ச்சி, உலக பிரகாரமா மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல முதிர்ச்சி. வாழ்க்கையிலே பல பாடுகள், யுத்தங்கள், தடைகள், சோதனைகளின் மத்தியிலே நின்று ஜெயித்து சாட்சியாய் கர்த்தருக்காக முத்திரை பதித்தவர்கள் தான் இந்த நீதிமான்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட காரியத்திலே சாதித்த தலைவர்கள் இவர்கள் நம்மை சூழ்ந்து இருப்பார்கள். அவர்கள் சொல்லும் போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கு பின்பாக நின்று திறப்பிலே நிற்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் நமக்காக ஜெபிப்பது நமக்கு ஆசீர்வாதம். நீதிமான் என் தலையை கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அடிப்படையில தேவன் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ நீங்க இந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்மை நாமே சோதித்து பார்க்கலாம். உங்களை சூழ்ந்து யார் இருக்கிறான்னு பாருங்க. உங்களை சுற்றிலும் பிரச்சனை உண்டாக்குறவர்கள் இருக்கிறார்களா? முன்பு சொன்ன வார்த்தையின்படி ஸ்தோத்திரம், பாதாள கட்டுகள் உங்களை சூழ்ந்து இருக்கிறதா? திகில் உங்களை சூழ்ந்து இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் அவைகளிலிருந்து விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்து கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் மேல் ஒரு கிரீடம் சூட்டப்பட்ட வாழ்க்கையை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆண்டவர் இயேசு அற்புதத்துக்காக ஜெபிக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் இதை அறியும்படி இதை செய்யும் என்றார். அப்படி என்றால் நம்மோடு தேவன் இருப்பதை, நமக்கு தேவன் செவி கொடுப்பதை, நம் மூலம் அற்புதம் செய்வதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். இப்பொழுது யார் நம்மை சூழ்ந்திருக்கிறார்? நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் யாராயிருப்பார்கள்? பிரச்சனை உண்டாக்குறவர்கள் அல்ல. உங்களை சூழ்ந்து ஒரு கூட்டம் இருக்கும், அவர்கள் உங்களால் ஆசீர்வாதம் பெறக்கூடியவர்களாய் இருப்பார்கள். நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறிவிடுவோம். மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாறிவிடும். உங்க அண்டை வீட்டாருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் இயேசுவினால் ஆசீர்வாதத்தை பெற்றது போல, சூழ்ந்திருக்கிறவர்கள் இயேசுவினால் அற்புதத்தை பெற்றது போல, சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் இயேசுவினால் நன்மை பெற்றது போல, இன்றைக்கும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் உண்டோ அவர்கள் எல்லாம் நம்மை சூழ கர்த்தர் கொண்டு வருவார். நம்மிடத்தில் வரும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்மிடத்தில் இருக்கிற தேவ வார்த்தையை கேட்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்மிடத்தில் இருக்கிற தேவ ஆலோசனை கேட்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்மிடத்தில் இருக்கிற தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்மிடத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றுக் கொள்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்படி நம்மை சூழ நன்மை பெறக்கூடியவர்களை கர்த்தர் வைப்பார். இப்படிப்பட்ட மேன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். உங்களை சூழ்ந்து இன்னைக்கு என்ன இருக்குது பாருங்க. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை சூழ்ந்து நிற்க போகுது. சிலருடைய வாழ்க்கையில மரணம் தான் சூழ்ந்து இருக்குது, பிரச்சனை சூழ்ந்து இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் இயேசு கிறிஸ்து மாற்றி போட்டு அவர் இடத்துல வந்த உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 7வதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு இத்தனை திரளான சாட்சிகள். அடுத்து தேவ பிள்ளைகளை சூழ்ந்து என்ன இருக்குது பாருங்க. ஏற்கனவே தேவனை பின்பற்றி வெற்றி பெற்ற சாட்சிகள் நிறைய இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை தேவனை விசுவாசிக்கிறவருடைய பட்டியல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் இருந்து ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும்
மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இதுதான் ஆரம்பிக்குது 11ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே ஆரம்பிச்சு ஆண்டவர் சோத்திர ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படியே வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார், விசுவாசித்து என்ன சாதித்தாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உன்னை சூழ்ந்து ஏற்கனவே விசுவாசித்து உலகத்துல சரித்திரம் படைத்த சாதித்தவர்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? உன்னை சூழ்ந்து நிற்கிறவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள், சாதித்தவர்கள், தடைகளை தாண்டினவர்கள், எந்த கடினமான பாதையிலும் ஜெயித்தவர்கள். அந்த தேவனை நீ பிடித்துக் கொள்கிறார். இப்படி இருக்கிறபடினால், இந்த சாட்சிகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறபடினால், பாரமான யாவற்றையும், பாவத்தினால் வந்த பாரம், என்னென்ன மனசுல இருக்கிற பாரம், சிலருடைய மைண்ட்ல பாரம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கா ஒரு நாள் சின்ன தப்பு செஞ்சிருப்பான், அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கலாம். சிலர் இந்த பாவத்தை நினைச்சு நினைச்சு அந்த பாரம் இன்றைய சமாதானத்தை கெடுத்து இன்றைய நல்ல வாழ்க்கையே கெடுத்து போயிடும். ஆனா தேவ வார்த்தை சொல்லுகிறது, இந்த பாரத்தை எல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். தேவனை சார்ந்து இப்படிப்பட்ட ஓட்டம் ஓடுகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்மை சூழ்ந்து தேவன் நன்மைகளால் நிரப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை சூழ கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். சீசர்கள் சூழ்ந்திருப்பதினால் பவுல் எழுந்து செயல்பட்டது போல, யுத்த புருஷர்கள் சூழ்ந்து கொண்டபடினால் எரிகோ விழுந்தது போல தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். காருண்யம் என்னும் கேடகம் சூழ்ந்து கொண்டதினாலே ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வருகிறது. அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், நீதிமான்கள் சூழ்ந்து கொள்ளும் போது அங்க தேவன் தயவு செய்தார், தயை செய்தார் என்கிறது அங்கே சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்மை பெறுகிறவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. இத்தனை திரளான சாட்சிகள், இதுவரைக்கும் வேதத்துல கர்த்தருக்காக சாதித்த பெரிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாமும் அந்த பின்னணியில போய்கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பின்னை போக துணிந்தேன், பின்னோக்கே நான் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை நடத்துவார், என்னை விட்டு அவர் விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு தேவனை சார்ந்து கொண்டு நம்மை சூழ்ந்து இருக்கிற இவைகளை பார்த்து முன்னேற கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, உங்களை சூழ்ந்து நிற்கிற தீமைகள் விலகுகிறது, உங்களை சூழ்ந்து இருக்கிற அந்தகாரங்கள் விலகுகிறது, உங்களை சூழ்ந்து இருக்கிற தடைகள் விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே சூழ்ந்து நிற்கிற பயங்கள், பாவங்கள், சாபங்கள், கட்டுகள், தரித்திரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு இப்பொழுது கர்த்தர் எங்களை சூழ்ந்து வைத்திருக்கிற இந்த 7 ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய இந்த வல்லமை எங்கள் எல்லாரையும் சூழ்ந்து கொள்வதாக, எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. என்னை சூழ்ந்திருக்கிற தீமைகள் அகன்று போகட்டும், எல்லா தடைகளும் அகன்று போகட்டும். என்னை சூழ்ந்த தேவன் வைத்திருக்கிற இந்த 7 ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியினால் நிரம்பி எல்லா கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, இப்படிப்பட்ட வல்லமை எங்கள் மத்தியிலே கிரியை நடப்பிக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் சூழ்ந்திருக்கிற தீமைகள் அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே தீமை செய்கிறவர்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள் அகன்று போவார்களாக. இயேசுவின் நாமத்திலே பாதாள கட்டுகள் உடைக்கப்பட்டு போவதாக, திகில்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே தடைகள் விலகுவதாக. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஜீவன் உண்டாவதாக, உடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படுவதாக, அந்த கிருபை உண்டாவதாக. தேவன் எங்களை சூழ வைத்திருக்கிற இந்த 7 ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. எப்பேற்பட்ட பிரச்சனைகள், தடைகள் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் மாறுவதாக. உடைய வல்லமையில கரம் கிரியை செய்வதாக. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்புவீராக. உடைய அற்புத வல்லமை அனுப்புவீராக. உடைய அற்புத கிரியைகளை காண பண்ணுவீராக. விடுதலை உண்டாவதாக. குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக. குடும்பங்கள் இருக்கிற கட்டுகள் உடைவதாக. குடும்பங்கள் இருக்கிற சாபங்கள் தொலைந்து போவதாக. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஹல்லேலூயா, நேரிலோ தொலைக்காட்சியிலோ கேட்ட ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதம் வரட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening
6:30 p.m. Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.